உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். தேவா, தேவா, நீ இன்னையோட உள்ள வந்து 25 வருஷம் ஆகுது. கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துடலான்னு நினைக்கிறியா? என்னப்பா பாக்குற? உள்ள ஜெயிலர் ஐயா கிட்ட பேசி ஒரு மனு எழுதி போட. நன்னடத்த பேர்ல வெளியில போக வாய்ப்பு இருக்குல்ல? அண்ணே, செய்யாத தப்புக்கு 25 வருஷ ஜெயில் தண்டனையை அனுபவிச்சிட்டேன். இனிமே அவ்வளவு அவசரமா வெளியில போய் நான் ஒன்னும் பண்ண போறதில்ல. அதுக்காக இப்படியே இருந்துட போறியா? நான் ஏனே இப்படியே இருக்க போறேன்? நிச்சயமா ஒரு நாள் நான் வெளியில போவேன். என் புள்ள சக்திவேல் வந்து என்ன வெளியில கூட்டிட்டு போவான். நான் நிரபராதின்னு நிரூபிப்பா. இன்னுமாப்பா உனக்கு இப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது? இருக்குன்னு நீங்க வேணா பாருங்க. கண்டிப்பா ஒரு நாள் என்னை தேடி வருவான். என்னது? அப்பா ஜெயில இருக்காரா? இத நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. அப்பாவா? நேரம் வரும்போது சொல்லிக்கலான்னு தான் சொல்லாம இருந்த வேளா. அது மட்டும் இல்ல, இந்த உண்மை தெரிஞ்சா நீ சும்மா இருக்க மாட்ட. அப்பாவை பார்க்கணும்னு கிளம்புவ. அதனால தேவையில்லாத பிரச்சனை வரும். அதனாலதான் இப்போதைக்கு சொல்லிக்க வேண்டான்னு இருந்துட்டேன். ஏத்த அப்படின்னா இத்தனை வருஷத்துல நீங்க அவரை வெளியில கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணவே இல்லையா? ஏதாவது பண்ணி அவர் வெளியில கொண்டு வந்திருக்கலாம்ல. என்ன கேள்வி இது வேளா? இவ்ளோ நாள் இவ்ளோ பண்ணிட்டு இருக்கன்னா என் அண்ணனை வெளியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணிருக்க மாட்டேனா? நானே எங்க அண்ணனை வெளியில கொண்டு வரதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன். ஆனா வேதநாயகியோட பண பலம், அதிகார பலம், ஆள் பலம், இதுக்கு முன்னாடி ஓரளவுக்கு மேல என்னால போராட முடியல. அவருக்கு வாதாடின வக்கீல் எல்லாம் விலைக்கு வாங்கினா. மறுபடியும் அப்பீல் போறதுக்கு எந்த வக்கீலையுமே கேஸ் எடுக்க விடாம பண்ணா. ஒரு கட்டத்துல ஜெயிலுக்குள்ளேயே அவர் கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ணா. இதெல்லாம் பார்த்துட்டுதான் மனசு வெறுத்து போய் அவரை வெளியில எடுக்கணுங்கிற எண்ணத்தையே நான் கைவிட்டுட்டு தலைமறைவா போயிட்டேன். ஒருவேளை நான் அன்னைக்கு தலைமறைவா போகலன்னா வேதனாகி அண்ணனை கொன்னு இருப்பா. அம்மா, என்ன சொல்ற? வேலை தேவராஜ் மாமாவோட பையனா? அப்படின்னா உயில்ல எழுதிருக்கிற மாதிரி இந்த சொத்துக்கெல்லாம் சொந்தக்காரனா? இத்தனை வருஷமா இதெல்லாம் தெரிஞ்சுதான் நீ அவன் நீங்க வேலைக்கு வச்சிருந்தியா? ஆமாமா, அது மட்டும் இல்லமா, எப்பாடு பட்டாவது உன்னையும் வேலையும் சேர்த்து வச்சிடணுங்கிறது தான் என்னோட இத்தனை வருஷ கனவு. எல்லாமே அந்தந்த நேரத்துல எடுத்த முடிவு இல்ல. இதெல்லாம் நடக்கிறதுக்காக பல வருஷம் நான் காத்துட்டு இருந்தேன். சத்தியமா என்னால இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியலமா. உன் மனசுல எவ்வளவு வலி இருந்தா இத்தனை வருஷம் காத்திருந்து இதெல்லாம் செஞ்சிருப்பேன். வேதனாகி செஞ்ச ஒவ்வொன்னுக்கும் பதில் சொல்லியே ஆகணும்னு முடிவு பண்ணிதான் இத்தனை வருஷமா காத்துட்டு இருந்தேன். இப்ப அதுக்கான கால நேரம் எல்லாமே வந்துருச்சு. வேதனாகி நினைச்ச மாதிரி ஒன்னு அவளோட பையனுக்கு கட்டி வைக்க விடாம நான் தடுத்தேன். உன் பேர்ல இருக்கிற சொத்தெல்லாம் அவன் பையன் பேருக்கு மாத்திக்கலான்னு பார்த்ததையும் நான் தடுத்துட்டேன். இனி ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி இருக்கு. என் அண்ணனை வெளியில கொண்டு வந்துட்டு அந்த வேதனாகிய உள்ள தள்ளணும். அதை மட்டும் நான் செஞ்சுட்டேனா என்னோட கடமை முடிஞ்சு போயிடும். ஒத்த ஆளா இருந்துகிட்டு அத்தையோட பண பலம், அதிகார பலம், படை பலம், இது எல்லாத்தையும் எதிர்த்து இவ்ளோ வேலை செஞ்சிருக்கியேம்மா. நிஜமாவே நான் நினைக்கலம்மா. அத்தை, எனக்கு அப்பா உடனே பார்க்கணும் போல இருக்கு. அவர்கிட்ட பேசணும் போல இருக்கு. உங்களுக்கு நான் இருக்கேன்பா. எப்படியாவது உங்களை வெளியில கொண்டு வந்தே தீர்வேன்னு சொல்லணும் போல இருக்கு அத்தை. கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுங்க அத்தை, ப்ளீஸ்.
என்ன அத்தை யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் அத்தை. சரி வேலா, அண்ணனை பாக்குறதுக்கு நம்ம போலாம். ஆ. ஆனா பெர்மிஷன் கிடைச்சோன்னு போலாம். சரிங்க அத்தை. பாத்தியா எவ்வளவு பெரிய விஷயத்தை என்கிட்ட இருந்து மறைச்சிருக்க. சாரி 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 வள்ளி. அத்தை தான் இதை யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம்னு சொன்னா என்கிட்டயும் சொல்லாம இருப்பியா? எப்படி மத்தவங்களும் நானும் ஒண்ணா உனக்கு? ஒரு கோடி கொடுத்தா ஒரிஜினல் காப்பியோட சேர்த்து எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருக்கேன். 1 கோடியா? 1 கோடியோட மதிப்பு என்னன்னு தெரியுமா உனக்கு? எல்லாம் தெரிஞ்சுதான் மேடம் கேக்குறேன். எப்படியும் உங்க தம்பிக்கு 100 கோடி சொத்து இருக்காது. அதுல ஒரே 1% தானே கேக்குறேன். அதுக்கு போய் இவ்வளவு ஷாக் ஆகுறீங்களே. இருந்தாலும் 1 கோடிலாம் ரொம்ப ஜாஸ்தி. ஆசைப்படலாம், ஆனா இப்படி பேராசைப்படக்கூடாது. மேடம், இதுக்கு மேலலாம் நான் பேரம் பேச விரும்பல. சீக்கிரம் 1 கோடி ரூபாய் ரெடி பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்க. டேய் ஹலோ. 1 கோடி? 1 கோடியா? அவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு நான் எங்க போறது? ரத்தனத்தை கிட்ட போய் கேட்டா கூட அவன் கொடுக்க மாட்டானே. என்ன பண்றது? சரி, எதுவா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த போட்டோவை எரிச்சிடலாம். தப்பி தவறி ரத்தன கண்ணுல பட்டுச்சு, நம்ம கதை அவ்வளவுதான். என்ன எரிக்கிறாங்க? என்னவா இருக்கும்? ஆதார் கார்டுன்னு தானே சொன்னாங்க. ஆனா அதுல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ போட்டோ மாதிரி இருக்கே. அப்படி எல்லாத்தையும் எரிக்கிற அளவுக்கு அந்த போட்டோல என்ன இருக்கும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.